அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஓரிரு நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை நம்ம எல்லாம் அடைய இருக்கோம். அந்த இரவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் குரானில் சொல்லுதான், இந்த குரானை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கணும். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானது. அதில் மலக்குகளும் ஜிப்ரீலும் இறங்குகின்றனர். அந்த இரவு சுபுகு வரைக்கும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லுதான். மேலும் நபி அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடி பெற்றுக்கொள்ளுங்க என கூறினார்கள். லைலத்துல் கத்ர் என்றால் கண்ணியமான இரவு. அந்த கண்ணியமான இரவு ரமலான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் வரக்கூடிய ஒரு இரவிற்கு செல்லப்படும். இந்த இரவில் செய்யும் வணக்கத்துக்கு 1000 மாதங்கள் செய்யும் வணக்கத்துக்கு கிடைக்கும் நன்மைகளை விட அதிக நன்மைகளை அல்லாஹ் வணங்குறான். அதாவது ஒரு இரவு செய்யும் அமலினால் 83 வருடங்கள் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் நன்மைகளை விட அதிக நன்மைகள் கிடைக்குது. இதனால்தான் நபி அவர்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக நோன்பின் கடைசி 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருக்காங்க. 83 வருடம் நாம் வாழ்வோமா என்பது கேள்விக்குறியானது. ஆனால் ஒரு இரவில் செய்யும் அமலுக்கு அவ்வளோ நன்மையை அல்லாஹ் நமக்கு அள்ளி வழங்குறான். இந்த நல்ல வாய்ப்பை தவற விடக்கூடாது. ரமலான் மாதத்தின் மற்ற 20 நாட்களை விட கடைசி 10 நாட்களில் நபி அவர்கள் அதிக வணக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே இப்படி அதிக அமல்கள் செய்திருக்கும் போது நம்மை போன்றவர்கள் எவ்வளவு அதிக அமல்களில் ஈடுபடணும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ரமலான் பர்ச்சேஸை எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த சிறப்பான மாதத்தில் இரவில் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, பாவமன்னிப்பு தேடுவது, தர்மம் செய்வது போன்ற நல்ல காரியங்களில் நம்ம ஈடுபடணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடம், அல்லாவின் தூதரே, லைலத்துல் கத்ரின் இரவை நான் அறிந்து கொண்டால் அதில் என்ன கூற வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கு நபி அவர்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்று கூறுங்கள்னு கூறினாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவா, நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக. அந்த ஃபஃபு அன்னிக்கிட்ட நம்ம ஃபஃபு அண்ணா, எங்களை மன்னிப்பாயாக நம்ம சொல்லணும். ரமலான் கடைசி 10ல் அதிகமாக இந்த திக்ரை ஓதி இன்னும் சில நிறைய அமல்களில் நம்ம செஞ்சு இந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.